திரு விஜய் ஆண்டனி அவர்கள் தயாரித்து நடித்து வெளியான மார்கன் எனும் திரைப்படம். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் கதையில் கதாபாத்திரம் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்கன் என்னும் திரைப்படம். சமீபத்தில் வெளியாகி இந்த மாதிரி காலகட்டங்களில் நல்ல கதை அம்சத்தோட திரைக்கதையோட அருமையான கதை நகர்த்தலோட வந்த அருமையான படம். இதை ப்ரொடியூஸ் பண்ணவர் திரு விஜய் ஆண்டனி அவர்கள். அதில் லீட் ரோல் ஹீரோவாகவும் அவர் நடிச்சிருக்காரு. இதை எழுதி இயக்கி இருக்கிறவர் லியோ ஜான் பால் என்னும் டைரக்டர். இதில் புது அறிமுகமாக அஜய் திஷன் சொல்லிட்டு ஒரு நடிகர் வச்சுருக்கிறாரு. அருமையாக பண்ணியிருந்தாங்க. இதில் நிறைய கதை நகர்த்துகளாக இருக்கட்டும், 4-5 செப்பரேட் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கட்டும், 4-5 கதை அம்சமாக இருக்கட்டும், சினிமா தனத்துக்காக இடைச்செருகல்கள் நிறையா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தாண்டி திரு விஜய் ஆண்டனி அவர்களின் முயற்சி, ப்ரொடியூசர் அவரோட முயற்சி, எடுத்திருக்கிற கதைக்களம், அதாவது இந்த ட்ரக்ஸ் எப்படி எல்லாத்தையும் பாதிக்குது, எந்த அளவுக்கு அது ரொம்ப அபாயகரமானதுன்றது வரைக்கும் பல ஆங்கிளில் அவங்க பார்த்துருக்குறாங்க. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம பாடம் கற்றுக்க வேண்டியது எப்படின்னா, ஒரு புது இயக்குனர் ஒரு கதைக்களமாக இருக்கிறாங்க. இப்போ இல்லாத கதையை எப்படி அவங்க தேடுவாங்க அப்படின்றத எப்படியெல்லாம் யோசிப்பாங்கன்றதை பற்றி இதில் நம்ம பார்ப்போம். இதில் அஜய் திஷன் அப்படின்றவர் நடிச்சிருக்கார். அவர் ஒரு நீச்சல் வீரராக நடிச்சிருப்பார். அந்த நீச்சல் வீரருக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும். அதில் கடந்த காலமாக இருக்கட்டும், நிகழ்காலமாக இருக்கட்டும், எதிர்காலம், இதை மூணுத்தையும் இணைக்கிற புள்ளி, அதை ஒரு யூனிவர்ஸோடு கனெக்ட் பண்ணி எப்படியெல்லாம் நடந்திருக்கும், அதாவது பார்க்காத விஷயத்தையும் எப்படியெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்றத யூகிக்கிற அளவுக்கு பிரமாதமாக கதையை கொண்டு போயிருக்காங்க. இதில் அவரோட கதாபாத்திரத்தோட அப்பா ஒரு முருக பக்தர். அப்புறம் ஓலைச்சுவடிகள் எல்லாம் படிப்பார். ஓலைச்சுவடிகள்லேருந்து பல விஷயங்களை சொல்லுவார், அதாவது குறி சொல்லுவார், நாடி ஜோசியமாக சொல்லுவார் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இந்த சைடு அவங்க அம்மா ஒரு கிறிஸ்துவ பெண்மணியாக கொடுத்துருக்குறாங்க. இவங்க 2 பேருமே பெருசாக கதை அம்சத்தில் உள்ளே வர மாட்டாங்க. இருந்தாலும் அதை எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, ஒரு மத நல்லிணக்கமாக அதிலிருந்து வர ஜிஸ்ட்டை எப்படி அவங்க இந்த பையன் ஒரு நீச்சலுக்கோ மற்றதுக்கோ பயன்படுத்துகிறான்றது ஒரு பார்வை. அதில் முக்கியமாக இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கணும். ஒரு ஆமை, அதாவது எதுனா டாட்டாய்ஸ், டர்ட்டில்னு சொல்லுவாங்க. பெரிய சைஸ் கடல்களில் இருக்கிறது பேர் டர்ட்டில்னு சொல்லுவாங்க. சின்ன சைஸு டாட்டாய்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் இந்த தசாவதாரத்தில் பார்த்துறீங்க அப்படின்னா, தசாவதாரம்ன்றது விஷ்ணுவின் 10 அவதாரம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, மச்ச அவதாரத்திலிருந்து இந்த கூர்ம அவதாரம், அதாவது ஆமை அவதாரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நீண்ட ப்ராசஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நரசிம்மர், பலராமராக இருக்கட்டும், ராமராக இருக்கட்டும், கல்கி அவதாரம் மட்டும், அதிலெல்லாம் கிருஷ்ணர் அவதாரமாக இருக்கட்டும், இதிலெல்லாம் எப்படின்னா அவங்க ஆல்மோஸ்ட் ஹியூமன் ஆகிட்டாங்க. ஹியூமனில் ஃபைன் டியூன் ஆகி ராமர் அப்படின்றவர் ஒரு நோபல் மேன், ஒரு நோபல் அரசன் எப்படி இருக்கணும், ஒரு கல்ச்சர்டு மேன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ராமர் அது மாதிரி கொண்டு வருவாங்க தசாவதாரத்தில். அதில் எப்படின்னா மீன்லேருந்து ஆமையாக வர்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ். மீன் கடலில் இருக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களுடைய வாழ்க்கையே வேறு. ஆனால் அதிலிருந்து நிலப்பரப்புக்கு வர, சதுப்பு நிலப்பரப்புக்கு வரது திருப்பி கடலுக்குள்ளேயோ ஒரு நீருக்குள்ளேயோ போகிறது ஆமை. அந்த ஆமைக்குலாம் என்னென்னலாம் ஜீனியஸ் இருக்கணும், அந்த என்ன மாதிரியெல்லாம் அந்த ஆமை நம்மளுடைய ப்ராசஸ்க்கு எவால்யூஷனுக்கு உதவுது அப்படின்றத ரொம்ப ஆழமாக சிந்திச்சிருக்காங்க அப்படின்றது என்னோடய பார்வை. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது இந்த ஆமையை தான் பழங்காலத்தில் உலக அளவில் வழியை காமிக்கிறதுக்கு பிரயோஜனப்படுத்துவாங்க. 1. 2வது, இப்போ உள்ள காலகட்டங்களில் வாழ்கின்ற உயிரினத்திலேயே அதிகப்படையான வாழ்நாள் யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஆமை, டர்ட்டிலுக்கு தான் இருக்குது.
பதியப்பட்ட வரலாறு ஏறக்குறைய 450 வருஷம். பதியப்படாத வரலாறு செவிவழி செய்தியாக ஏறக்குறைய 700 வருஷத்துக்கு மேலே வாழும் அப்படின்றது குறிப்பில் இருக்குது. அதாவது சராசரியான மனிதர்களை விட ஏறக்குறைய 10 மடங்கு ஆயுஸ் ஜாஸ்தியாக இந்த ஆமைக்கு, டர்ட்டிலுக்கு இருக்குது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அனுபவம் இருக்கும், எந்த அளவுக்கு விஷன் இருக்கும், அந்த அனுபவத்து மூலமாக இயற்கையை எப்படி உள்வாங்கியிருக்கும், இது எல்லாத்தையுமே யோசித்து அதை சினிமாக்கு ஏற்ற மாதிரி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது என்னோடய கருத்து. இதில் உங்களுக்கு புரிஞ்சது, உங்களுக்கு எனக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பதிவிடலாம். நான் அடுத்த காணொலியில் என்னை எப்படி மேம்படுத்துதுன்றதை பற்றி நம்ம யோசிக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தையும், இந்த ஆமை டாட்டாய்ஸ் டர்ட்டில் விஷயத்தையும் சரி, இந்த தசாவதாரம் ப்ராசஸ் எவல்யூஷனையும் சரி, நீங்கள் ஆழமாக சிந்தித்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சி, நான் நம்புகிறேன் நம்மளை மாதிரி ஆல்டர்னேட்டாக யோசிக்கிறவங்க, சிந்திக்கிறவங்களெல்லாம் ஒருங்கிணைவோம். நீங்கள் அழைச்சிட்டு வாங்க, நம்மெல்லாம் சேர்ந்து வளருவோம், உயருவோம். நன்றி, வணக்கம்.